சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 இயல் வந்து பார்த்துருப்போம். அதற்கப்புறம் இருக்கிற மிச்சம் ஒரு 3 இயலை வந்து பார்க்க போகிறோம். அதிகபட்சமாக மொத்தம் 9 இயல் தாங்க. இந்த 9 இயலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாக இருந்தோம்னு வச்சுக்காங்க, எந்த கொஸ்டினுமே தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இந்த 9 இயலில் ஒரு 6 கண்டென்ட் தான் டெப்த்தாக படிக்க வேண்டியது, மிச்சதெல்லாம் மேலோட்டமாக படிக்க வேண்டியது மாதிரி தான் இருக்கும். வரி விடாமல் நல்லா படிச்சுக்கிட்டீங்க 9th 10thனா நீங்கள் தைரியமாக எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட், பார்த்துருமா? ஏறு தழுவுதல், இந்த வார்த்தையை கேட்டோன்னா கலித்தொகை தான் ஞாபகம் வரணும். கலித்தொகை, இந்த வார்த்தையை கேட்டோன்னு என்ன ஞாபகம் வரணும்? கலித்தொகை தான் ஞாபகம் வரணும். ரைட்டா? ஸோ ஏறு தழுவுதல்னாலே ஸோ இலக்கியங்கள் ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது கலித்தொகையில் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கு. இது முல்லை நில மக்கள் சார்ந்தது. முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் நிகழ்வு. அதுக்காக மாடை வந்து யாரெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணாங்கன்னு இருக்கு. இப்போ நம்ம வயக்காடுக்கு யூஸ் பண்ணவங்க இருக்காங்க, வணிகத்துக்கு யூஸ் பண்ணவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி. முல்லைநில மக்கள் அந்த ஏறுதழுவுதலில் ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. பாருங்க, எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர், கலித்தொகை. ரைட்டா? ஸோ இது கலித்தொகை எல்லாருக்கும் தெரியும். முல்லைக்களின்னு தெரியும். ரைட்டு, நீங்கள் மிச்சம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து, நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி மாய்ப்பவையாய், துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல, களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன, கலர் புகுந்து தள்ளி போயிடும் மாடு. ஸோ அதுவும் கலித்தொகை தான். ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் உள்ள பெனி ஹாசன், எகிப்தில் பெனி ஹாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களில் காளை போர் குறித்த செய்திகள் இருக்கு. எங்க? எகிப்துல பெனிஹாசன், கமலஹாசன் இல்ல, பெனிஹாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவுன்னு ஒரு தீவு இருக்கு, அங்க கினோசஸ் அங்கே வந்து காளைப்போர் குறித்த ஒரு ஓவியம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, தொல்லியல் சான்றுகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. தொல்லியல் சான்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூர், நீலகிரியில் கோத்தகிரின்னு ஒன்று இருக்குது. நீலகிரியில் கோத்தகிரி, அதில் கரிக்கையூர் அப்படிங்கிற இடத்துல காணப்படுகிறது. எப்படின்னா, மாடு வந்து கூரிய கொம்புகளுடன் சிலிர்த்த திமிழுடன் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற, எப்படி 3 எருதை பலர் கூடி விரட்டுவது போல அங்க நீலகிரியில பார்த்துருக்காங்க. அடுத்தது காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல், திமிழுடன் கூடிய காளையை இருக்காருல ஒருவர் அடக்க, இது சேலம், ஒருவர் அடக்க முயல். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்து, தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை, தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மயிலாடும்பாறைங்கிறது வருஷநாடை நோக்கி போகும், மயிலாடும்பாறை. ரைட்டா? அங்க மயிலாடும்பாறையில சித்திரக்கல் புடவு என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ மதுரை, உசிலம்பட்டி, கல்லூத்து, மேட்டுப்பட்டி, மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி, தேனி ரோடு தான். ரைட்டா? உசிலம்பட்டி, அங்கே கல்லூத்து, அந்த கல்லூத்துல மேட்டுப்பட்டி. அடுத்து தேனி, அந்த மயிலாடும்பாறையில் அங்கே ஒன்று இருக்குது. அடுத்து நீலகிரி கோத்தகிரிங்கிற இடத்துல கரிக்கையூருங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இப்படிலாம் ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டாங்க? ஸோ அடுத்தது இது ஒன்று, நடுகள் வணக்கம். பார்த்தீங்கன்னா கோவரிச்சங்கன் நடுகள் வணக்கம்னு ஒன்று இருக்கு. கோவரிச்சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு என்பது அந்த நடுக்கல் பொறிப்பு அப்படி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது என்ன போட்டிருப்பாங்கன்னா, அங்க பட்டான் சங்கன் மகன் பெரிய பையன் நட்டக்கல்லு என்பது அந்த நடுக்கல். அப்படின்னா கருவந்துறை என்னும் ஊரில், எந்த ஊரு? கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு, இறந்தவர் யாரு? இறந்தவர் தான் சங்கன். அதான் பட்டான் சங்கன், குத்து பட்டான் சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுக்கல், அவனுடைய மகன் பெரிய பையன் நடுக்கல் வச்சு வணங்கியிருக்கான். சங்கா, இப்படி இறந்து போயிட்டே சங்கா அப்படின்னு சொல்லி நடுக்கல் வணக்கம். அப்ப இந்த மாதிரி நடுக்கல் வணக்கம்லாம் இருந்திருக்கு. ஸோ கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூல்களும் இந்த ஏறுகோள் குறித்து குறிப்பிடுகிறது. நம்ம சிலப்பதிகாரம்னா மதுரை ஏரியாங்கிறதுனால புறப்பொருள் வெண்பாமாலையிலையும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இதெல்லாம் தொல்லியல் சான்றுகள். அடுத்து, சிந்து சமவெளி ஆரிய வரலாற்றையும் காளை முக்கிய பங்கு வைத்திருக்கு. அடுத்தது, ரைட், எப்படி காளமாடை எப்படி கூட்டு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேசிக்காக இருக்கும். அது ஜஸ்ட் ஃபார் ரீடு தான். மேலை நாட்டில் கொல்லுவாங்க, நம்ம காளையை அடக்குவோம், காளையை பாதுகாக்கிறதுக்காக அதை நம்ம வச்சுருக்கோங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து, மணிமேகலை சீத்தலை சாத்தனார், மணிமேகலை திருவிழா, இந்த மாதிரி
இப்படி முரசு கொட்டிட்டு வந்தாலே திருவிழா தான். இந்திர விழாங்கிற மாதிரி திருவிழா தான். 28 நாள் கொண்ட திருவிழா. இந்த மாதிரி வர்றாங்க, அவங்க வராங்க, தெருவெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, இதை மாவளையை கட்டுங்க, இதை கட்டுங்க, அதை பண்ணுங்க, ஜோதிடம் பார்க்க வராங்க, பட்டிமன்றம் நடக்கும், ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விழா நடக்க போது இந்திர விழான்னு சொல்லுவோம். ரைட்டா? அந்த மாதிரி மணிமேகலையில இதைத்தான் இங்க சொல்றாங்க. விழா வரை காதை. அதான் என்ன காதை? விழா வரை காதை. ரைட்டா? இது மணிமேகலைங்கிறது பார்த்தோன்னு நமக்கு ஈஸியா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். மெய்த்திரம் வழக்கு நன்பொருள் வீடனும் இத்திரம் தத்தம் இயல்பினிற் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலாராகி. சமய கணக்கர் அமைய கணக்கர் அப்படி வந்திருக்கும். ஐம்பெருங்குழுவும் எண்பேராயமும். ஐம்பெருங்குழுவும் எண்பேராயம் குழு இவங்கெல்லாம் வருவாங்க. இதெல்லாம் திருவிழாக்கு வரவங்க தான். சமய கணக்கர், அமைய கணக்கர், ஐம்பெருங்குழு, எண்பேராயம் குழு. ரைட்? இந்த மாதிரி. ஸோ தோரண வீதியும் பூரண கும்பமும் பாவை விளக்கும் காய் கொலையெல்லாம் தொங்கும், பூக்கொடியெல்லாம் தொங்கும். அதுக்கப்புறம் முத்து தாமம் முறையோடு நாற்றுமீன். முத்துக்கள்லாம் இது பண்ணி வச்சுக்காங்க. பழமணல் மாற்றுமீன், புதுமணல் பரப்பு மீன், கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயில் சேர்த்துமின்னு சொல்லி பட்டி மன்றம்லாம் நடக்கும். வெண்மணர் தன்மணர்னு சொல்லி தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும். பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரியே இருக்கும். அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கன். ஸோ அப்போ திருவிழா பற்றியே இருக்கா? ரைட்டு. சொல்லும் பொருளும் பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். மணிமேகலைங்கிறது ஒரு பௌத்தம் சார்ந்த நூல். மணிமேகலை என்னது? ஒரு பௌத்தம் சார்ந்த நூல். அப்போ சமய தத்துவவாதிகள். பாடை மாக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். பாடை மாக்கள் பழமொழி பேசுவோம். குழி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் குற்றம். தோம் தித்தி தோம் அப்படின்னா என்னது? தோம்னா குற்றம். ரைட்டா? கோட்டி அப்படின்னா மன்றம். ரைட்டா? சொல்லுவாங்க, என்னடா கோட்டி மாதிரி இருக்காங்க, மன்றம்னு தான் வச்சிருக்காங்க, ஒரு நல்லதும் செய்ய மாட்டுறாங்க அந்த காலகட்டத்தில். அந்த கோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டின மன்றம். புலம் அப்படின்னா பொன். புலம் அப்படின்னா என்னது? பொன். புலம்பிட்டே இருக்காதரா, பொண்ணை பற்றவும் புலம்பித்தானே இருக்கணும் அப்படின்னு. வேதிகை பொண்ணே தெய்வம் மாதிரிடா, அதெல்லாம் சாமி மாதிரிடா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்டா, கவலைப்படாரா அப்படிங்கிற மாதிரி. வேதிகை அப்படின்னா திண்ணை. வேதிகை அப்படின்னா திண்ணை. ரைட்டா? வேதம் சொல்லித்தரவங்க திண்ணையில் உட்காந்து தான் படித்தாங்க ஒரு காலத்தில். தூணம் அப்படின்னா தூண். தாமம் அப்படின்னா மாலை. ரைட்டா? மாலையை தாமதமாக கொண்டு வராதரா, மாலை வாடி போக. தாமம் மாலை. அடுத்து கதலிகை கொடி. கதலிகை கொடினா சிறு சிறு கொடியாக பல கொடிகள், அதான் கதலிகை கொடி. அடுத்து காலூன்று கொடி. காலூன்று கொடினா கொம்புகள் கட்டும் கொடி. காலூன்றுனா கொம்புகளில் ஒரு காலை ஊண்டிட்டா அந்த கொம்புல கட்டுற கொடி. அடுத்து விலோதம் அப்படின்னா துணினாலும் கொடி. அந்த அங்கே கட்டுறது கொடி எல்லாம் என்னென்ன கொடின்னு பாருங்க. இப்போ கதலிகை கொடினா சிறு சிறு கொடி, சின்ன சின்ன கொடினா. இப்போ நம்ம திருவிழாவுக்கு வந்து இந்த இப்படி கட்டுவோம்ல, இந்த மாதிரி கட்டுவோம். பொங்கலுக்கு கட்டுவோம், முக்கோணமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரினா சிறு சிறு கொடி, அது கதலிகை கொடி. ரைட்டா? அடுத்து காலூன்று கொடினா ஒரு குச்சி ஒரு மாதிரி ஊண்டி அதில் இப்படி பறக்கும் பாருங்க, கொம்புல இப்படி கட்டி விடுவோம், அது கொம்பு. அந்த மாதிரி கொம்புகள் கட்டும் கொடி தான் காலூன்று கொடி. விலோதம் அப்படின்னா துணினால கொடி. விலோதம்னா இப்போ துணி இருக்குல்ல, துணியாக கட்டி அங்கங்கே தொங்க விட்டுருப்பாங்க. இவ்வளோ பெரிய துணி, வீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு துணியாக இருக்கும். விலோதம். அதான் விலோதம்னா துணியிலான கொடி. வசி அப்படின்னா மலை. வசி அப்படின்னா என்னது? மலை. ரைட்டா? வசீகரமாக இருக்கும், மலையை பார்த்தா வசீகரமாக இருக்கும். செற்றம் அப்படின்னா சினம். செற்றம்னா சினம், கோபம் மாதிரி. ரைட்டா? கலாம் அப்படின்னா போர். கலாம் அவர்கள் வாழ்க்கையில் அவர் ஜெயிச்சதே ஒரு போர் தான், பெரிய போர் தான். அடுத்து துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை. துருத்திக்கிட்டே இருக்குது, எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆற்றிடை குறை. ஆற்று நடுவே இருக்கும் மணல் திட்டை தான் துருத்தி அப்படின்னா. துருன்னு இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்களா? இப்போ புரிஞ்சிச்சவங்களுக்கு அந்த சொற்பொருள் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்களா? இப்போ தூணுத்துனா தூண், அதுக்கு தான். தாமம், முத்து தாமம்னா முத்து மாலை. அப்போ தாமம்னா மாலை, அதனால தான். இப்போ கதலிகை கொடியும் அந்த முக்கோண கொடியும். காலூன்று விலோதமும். கால் ஊன்றுனா ஒரு கொடி, அதில் துணியை கட்டி தொங்க விட்டுருக்காங்க, விலோதமும். புரியும் உங்களுக்கு? ஸோ அடுத்தது உயர்வுடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு பேறு. உலகியல் தத்துவம் வீடு பேறு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குவராகிய சமயவாதிகள் கூடியிருக்காங்க. தமது நெறியில் சிறந்தவராகிய விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதர் வராங்க. இந்நகரை விட்டு நீங்காத தேவர் உடலை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளரும் கடல்வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்காங்க. எல்லாரும் அயல் நாட்டிலிருந்து வந்திருக்காங்க, ஐம்பெருங்குழு வந்திருக்காங்க, எண்பேராயங்குழு வந்திருக்காங்க. அதனால் முன்னேற்பாடுகள் பற்றி அறிவிக்கிறோம். பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள். வீடுகள் முன் கரும்பை நட்டு வச்சிருவாங்களாம். வீடுகள் முன் தெரு திண்ணையில் வரிசையாக இருக்கும் தங்க தூண்களிலே முத்து மாலைகளை தொங்க விடுங்கள்.
விழாக்கள் நிறைந்த இந்த மூதூரின் தெருக்களில் மணலை மாற்றி, மணலை ஃபுல்லா பழைய மணலா இருக்கும், மாற்றி புதிய மணலை நிரப்புங்க, பரப்புங்க. துகில் கொடிகளையும் கம்புகளில் கட்டிய கொடிகளிலும் பெரிய மாடங்களிலும் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்க, எல்லாத்தையும் சேர்த்து கட்டுங்க. அப்பா திருவிழால பாருங்க இப்படி சொல்றாங்க பாருங்க. அப்புறம் பட்டிமன்றம் நடக்கும், அந்த இதுக்கும் ரெடி ஆகிக்காங்க. இது ஒரு பௌத்தம் சார்ந்த நூல்னால பௌத்த அறிஞர்கள்லாம் இருப்பாங்க. சினமும் பூசலும் கைவிடுக, கோபம் வேணாம், மாறுபாடு கொண்ட பகைவரிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாது அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள். வெண்மையான மணல் குன்றுகளில் மலர் செறிந்த பூஞ்சோலைகள் குளிர்ந்த ஆற்றலை குறைகள் மரக்கலைகள் தண்ணீர் துறைகள் விழா நடைபெறும். அந்த 28 நாள்களும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலா வருவர் என்பதை நன்கு அறியுங்கள். எல்லாரும் ஒன்னா இருங்க, 28 நாள் சூப்பரா இருக்கும். வாழ்த்தி அறிவித்தல், பசியும் நோயும் பகையும் நீங்கி, பசி நோய் பகை நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெறுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு. இதுக்கு தான் திருவிழா கொண்டாடுறதே. பசி அன்னதானம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, பசி போயிடணும். நோய் நொடியெல்லாம் இருக்க, எல்லாம் புதிய ஆடைகள், வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, ஊரையே சுத்தம் பண்ணுவாங்க, வேப்பலை கட்டுவாங்க, தண்ணியை தொளிச்சு விடுவாங்க, ஊரே சுத்தமாகும். சாக்கடையெல்லாம் அப்போதான் சுத்தம் பண்ணுவாங்க. பகைனா ஒருத்தர் ஏதோ பகையா இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ என்னத்தையோ ஒன்று சரி வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவோம். அது நீங்கி மழையும் வளமும் செழுமையா இருக்கணும். அப்போ திருவிழாவை இப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஐம்பெருங்குழு எண்பராயம் குழுனா, ஐம்பெருங்குழுன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கோம், ஸ்கூலுக்கு அமைச்சர் வருவார், சைக்கிள் கொடுக்க வருவார், லேப்டாப் கொடுக்க வருவார், சடங்கு செய்விப்போர். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரஸ்வதி பூஜைக்கு அட்மிஷன் போடுறது, விஜயதசமின்னு சொல்லி அந்த சடங்குகள்லாம் இன்னைக்கு ஸ்கூலில் இருக்குது. படைத்தலைவர், ஸ்கூலுக்குன்னு ஒரு ஹெட் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் படைத்தலைவர். தூதர்னு ஒருத்தர் இருப்பார், சர்க்குலர் விடுறதுக்கு. ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவார், இங்கே வாயா போய் லீவுன்னு சொல்லிட்டு வந்துரியா அப்படின்னு சொல்லி தூதர் வந்தாலே என்ன வரப்போகுதுன்னு அந்த கிளாஸில் அதை எக்ஸெப்ட் பண்ணுற மைண்ட் இருக்கே. ஒரு வார்த்தையார் இருக்காரு, வாங்கி வச்சுட்டு அதை சொல்லவே மாட்டார், அப்படி சிரிப்பார். அவர் சிரிக்கிறாருன்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் பயங்கர நாங்கள் சந்தோஷமா இருப்போம். ஆஹா சார் சிரிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, போங்க நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் அவரும் போயிடுவார். நாங்கள் அந்த கிளாஸ் நடத்திக்கிட்டே இருப்போம், அதை முடிக்காமல் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டே இருப்பார். நாங்கள் அது என்னடா சொல்லுவார்னு, தம்பி எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், நாளைக்கு ஸ்கூல் இருக்கான் சனிக்கிழமை அப்படின்னுவார். போட்டாயடா தூக்கி, ஏன் எதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்கன்னா, அவருக்கு ஸ்கூலுக்கு வரதான் ஜாலியாக இருக்குமா, அவர் சம்சாரம் ஊரில் இருக்கான் ரைட்டா. அவருக்கு லீவுக்கு போனாலும் அவர் என்ன பண்ணுவார், லீவுக்கெல்லாம் ஊருக்கே போக மாட்டார், இங்கிட்டே தான் இருப்பார். தம்பி நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, அவருக்கு பொழுது போகும், இங்கே வேப்ப மரத்துல இருந்து உட்காந்து நல்லா நடத்திட்டு போயிடுவாரு. அப்போதான் பாடம் பாவியலா இப்படி சொல்லிவிட்டீங்களேன்னு. ஸோ தூதர் சாரணர்னு ஒருத்தர், சாரணர் படையெல்லாம் ஸ்கூல்ல இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஐம்பெருங்குழு. எண்பெராயங்குழுங்கிறது இது இல்லாம, ஆனா படைத்தலைவர் இங்கேயும் இருப்பார், இங்கேயும் இருப்பார். எங்கேயுமே ஒரு படைத்தலைவர் இருக்கணும்ல, ரைட், அவ்வளவுதான். ஸோ இலக்கண குறிப்பு அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகுபொருள் பக்கம்னா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலக்கணம் சார்ந்து பார்க்கும்போது பார்த்தா தான் நல்லா இருக்கும். அதை கட் பண்ணி வச்சு அது ஒரு மாதிரி பார்க்கணும், ரைட்டாப்பா. ஸோ நூல்வெளி பார்ப்போம். நூல்வெளியை பொறுத்தளவுக்கு இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியம். மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களை ஒன்று தான். துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு துறவு என்ற வேறு பெயரும் ஒன்று, துறவு, ரைட்டா. ஸோ பெண்மையை முதன்மைப்படுத்தும் ஒரு புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை காட்டும் ஒரு தமிழ் காப்பியம், பண்பாடை காமிக்குது, புரட்சியை காமிக்குது. சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணங்கள் நிறைந்தது. சொற்சுவை பொருட்சுவை, சொல் சுவையும் இருக்கும், பொருட்சுவையும் இருக்கும். அடுத்து பௌத்த மத சமய சார்ந்தது. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என, சிலப்பதிகாரம் தொடர்ச்சி தான் மணிமேகலை. 30 காதைகளாக அமைந்துள்ளது. மணிமேகலையின் முதல் காதையே விலாவரை காதை. எத்தனை காதை? 30 காதை. மணிமேகலைக்கு 30 கதை. 30 வயசாகி கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாங்க, ரைட்டா. அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா மணிமேகலை வந்து கல்யாணம் பண்ண போகல, அவரு ஆரவனடியோட அறிவுரை கேட்டு ஆதிரிட்ட போய் பிச்சை ஏற்றால், அப்புறம் போய் நல்லது செய்கிறேன், முற்பிறப்பை அறியறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? உதயகுமார் வாழ்க்கை அவ்வளோதான். நீ எதுக்கு ஒளிஞ்ச, இங்கே இந்த அம்மா ஒளிஞ்சிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா ஒழியாமல் உதயகுமாரனை சந்திக்கும்போது பேசியிருந்தா ஸோ பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ தூக்கிட்டு போயிட்டாங்க மணிபல்லவத்தீவுக்கு. ஸோ அதனால் வந்து முதல் காதையை விலாவரை காதை. எத்தனை காதை? 30 காதைகள். மணிமேகலை காப்பியத்தை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது அவருடைய இயற்பெயர். திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை, இந்த திருச்சியில். ஆனால் மதுரையில் தான் வாழ்ந்தார். திருச்சியில் வந்து பிறந்தவர். திருச்சியில் ஹீட்டு, வெயில், ஓவர் வெயில். மதுரையில் திருவிழா அதிகம், மதுரையில் வந்து வாழ்ந்துட்டார், வைகை பக்கம் வந்து வாழ்ந்துட்டார். ஸோ கூல வாணிகம், கூலம்னா தானியம் செய்தவர். மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். அந்த அதாவது அந்த 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 கூல வாணிகம் செய்தனால, ரைட்டா. ஸோ அவ்வளோதான். இவங்களாம் சமகாலத்தவர்கள், அவ்வளோதான். தண்டமிழ் ஆசான்
சாத்தன் நன்னூர் புலவன். இப்படிலாம் இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல். மணிமேகலை சொல்றாங்க. அறம்னா என்ன தெரியுமா? ஜெயிலில் இருக்கிறவனுக்கும் திருந்துறதுக்கான வாய்ப்பை கொடு. மன்னர்கிட்டே போய் பேசுவாங்க மணிமேகலை அம்மா. ஏன் ஜெயிலில் இருக்கிறவங்களாம் கொடுமைப்படுத்துறீங்க, கொஞ்சம் சலுகை கொடுங்க, அவனை திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க, அவனை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி மணிமேகலை அம்மா முயற்சி எடுப்பாங்க. அப்ப அறம் எனப்படுவது யாதன கேட்பின்னா மணிமேகலை. அடுத்து அகழ்வாயு பட்டிமன்றம். ஸோ பட்டிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பட்டி மண்டபத்துக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும் கீழடி, அங்கெல்லாம் நடந்திருக்கு. 1914 ஆதிச்சல் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 1914 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாலி. தாலி கட்டும்போது பார்த்துருக்கீங்களா, ஒரு தாலி இருக்கும் ரைட்டா, இங்கிட்டு 2 உருண்டை இருக்கும், இந்த பக்கம் 2 உருண்டை, ஒரு வளையம் மாதிரி இருக்கும், இந்த 4 இருக்கும், நடுவில் தாலியோட அந்த மெயின் ஹெட் இருக்கும் ரைட்டா. அதான் அப்போ 14 1 4 உருண்டை ரைட்டா. 1914 ஆதிச்சநல்லூர்ல தாலியில முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சு எடுத்தாங்க 1914. ஸோ பட்டி மண்டபம் என்பதுதான் இலக்கிய வழக்கு. பட்டி மண்டபம் தான் இலக்கிய வழக்கு, பட்டி மன்றமும் கிடையாது. ஆனால் இன்று நடைமுறையில் என்னன்னா பட்டி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா. பேச்சு வழக்கையும் ஏற்றுக்கொள்கிறோம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம், பட்டி இங்க பாருங்க மண்டபம், பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படின்னா மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம். அப்ப வாழ்வாய்னா அங்க இருக்கிறதுலே சிலப்பதிகாரத்துல என்ன அதோடைய நோக்கம் என்ன? பகைதான். அங்க பகைதான். அந்த கொல்லன் களவாண்டுருவா, அதுக்காக கோவலனை கொன்றுவாங்க. அப்போ ஒரு பகையை வச்சுதான் அந்த அம்மாவும் போய் மதுரையே அழிக்கணும்னு சொல்லி முயற்சி எடுப்பாங்க. அப்ப அங்க இருக்கு. அடுத்து பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் அப்படின்னா மணிமேகலை. இப்போ மணிமல்லவ தீவுக்கு அந்த அம்மா தூக்கிட்டு போகும்போது ஏறுமா அப்படின்னு தூக்கிட்டு போனாங்கல்ல, அதான் ஏறுமீன்னா மணிமேகலை. அடுத்து பட்டி மண்டபம் ஏற்றுனை அப்படின்னா அது ஒரு திருவாசகம். வார்த்தை பார்த்தீங்களா, ஏறுங்க பஸ்ஸில் ஏறுங்க, எங்கேயாவது ஏதாவது வண்டியில் ஏதாவது நான் பைக்கில் ஏறுங்க எப்பயாவது என்கிட்ட ஏறுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பாகவே இருப்பாங்க. அதான் ஏற்றுனை அப்படின்னா திருவாசகம். ஏறுமின்னா மணிமேகலை. பட்டிமண்டத்து அந்த பகைன்னு வந்தா சிலப்பதிகாரம். அடுத்து பண்ண அறுதரும் கலைதெறி பட்டிமண்டபம். பண்ண அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு பட்டிமண்டபம்னு வந்தாலே கம்பராமாயணம் வந்துடும் பாலகாண்டத்துல. பண்ண அரும் கலைதெறி பட்டிமண்டபம், கலை தெரி பட்டிமண்டபம். பண்ண அரும் கலைதெறி பட்டிமண்டபம் அப்படின்னா கம்பராமாயணம். என்னது? கம்பராமாயணம். ஸோ பாலகாண்டம் நகரப்படலம் ரைட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். இதுல அதுதான் ரொம்ப முக்கியம். கம்பராமாயணம் வந்திருக்கு. தமிழர் நாகரிகமும் பண்பாடும். தமிழர் நாகரிகமா இருப்பாங்க, பண்பாடாங்க. தட்சிணாமூர்த்தி. நீங்க சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டா எஜுகேஷன் நல்லா இருக்கும், கல்வி சார்ந்த ஒரு விஷயம்னு சொல்லி இந்த சாமியோட டைப்பே ஒரு வித்தியாசமா இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த சைடில் இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். அது மாதிரி தமிழுடைய நாகரிகமும் பண்பாடும். கல்விக்குன்னா உடனே நல்லா கும்பிடுவோம், வீட்டில் நல்லா படிக்கணும்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தட்சிணாமூர்த்தி நாகரிகம் பண்பாடும். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும்னா ராச மாணிக்கனார். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் ராஜா எங்க ஏரியா ராஜா மாணிக்கமா இருப்பார், சூப்பரா இருப்பார். தமிழக வரலாறு எங்க வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு, எங்க பண்பாடு அப்படிப்பட்ட பண்பாடு. தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள். ரத்னம். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள். பறவை என்ன பண்ணும்னா வாயில ரத்தனம் மாதிரி வச்சிருக்கோம், மேல இருந்து பறந்து போயிட்டு இருக்கோம், டக்குன்னு கீழே போட்டு போயிடும். நம்மளும் பிடிச்சி ரத்தின கல்றான்னு சொல்லி வாயில போட்டால் கடைசியில் முட்டாயை தூக்கிட்டு போயிருக்கோம், நம்ம ரத்தனம் நினைச்சு ஏமாந்துருவோம். ஸோ அதனால தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள்னா ரத்தினம். அடுத்து தொல்லியல் நோக்கில் சங்ககாலம். சங்க காலத்திலையும் ராஜா இருந்தாங்க, அவ்வளவுதான். சங்க காலத்திலையும் ராஜா இருந்தாங்க. தமிழக வரலாறும் பண்பாடு ராச மாணிக்கனார் ரைட். தமிழர் சால்பு வித்யானந்தர். நித்யானந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா தெரியல, சால்வ் ஆச்சா என்னன்னு. அது மாதிரிதான் தமிழர் சால்வ் ஆயிடுச்சா, வித்யானந்தன் சால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. திருக்குறளை பற்றின ஒரு காமன் இன்ஃபர்மேஷன் ரைட்டா. பரிமேலழகருடைய உரையே சிறந்த உரை. இத்தனை பேர் 11 எழுதப்பட்டது தான். பரிமேலழகருடைய உரை தான் சிறந்த உரை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவருடைய சிறப்பெயர்லாம் இருக்கு. மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நாயனார். திருக்குறளை வச்சு ஒரு கோர்வையாக ஒரு வீடியோ கொடுப்பேன். திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். ஆமா, திருக்குறள் முதல் அச்சிடப்பட்டது 1812 தான். திருக்குறள் அச்சிடும் போது 1 2 அப்படின்னு தான் அச்சிட்டாங்க. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் ஒற்றில் முடிகிறது.
ஆமாம், அகர வரிசையில் தொடங்கி நகர அந்த மெய்யெழுத்து அந்த நான் தான் முடியுது. இருமுறை வரும் ஒரே ஒரு அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பறிதல்னா ஷார்ட்கட்டுன்னு கூட சொல்லலாம். இருமுறை வரும் குறிப்பறிதல். திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசம். நல்ல அறிவுள்ளவர் தான் அச்சிட முடியும், ஞானம். அடுத்து முதல் உரை எழுதியவர் மணக்குடவர். உரை எழுதும்போது மனசு, இப்போ உரைநடை எழுதும்போது மனசு கஷ்டமாகவே இருக்கும், எப்படா இந்த 4 பக்கத்தை முடிப்போம். அதான் மணக்குடவர், உரை எழுதியவர். திருக்குறள் கோடி என்ற சொல் 7 இடங்கள் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குரட்பாக்கள். 7ங்கிற சொல்லு 8 இடத்துல இருக்கான். கோடிங்கிறது 7 0 தானே, அதனால 7 இடங்கள்ல இருக்கான். திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக ஆங்கிலம்னா ஜிஇப்போ. திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்த்திருக்காங்க. ஓ என் சமகால தோழர்களே. வைரமுத்து பார்த்தீங்கன்னா, காதல் கடிதம் தீண்டவே வேண்டாம் என்று என்னமோ சொல்லுவாரு, ஏதோ வாணின் அப்படின்னு நல்லா இருக்கும் அந்த வரி. ஓ என் சமகால தோழர்களே அப்படின்னா யாரு? வைரமுத்து. எல்லாத்தையும் யாரை பார்த்தாலும் ஓ வாங்க என் சமகால தோழர்களே. ஏங்க உங்க வயசு என்னங்க, என் வயசு என்னங்க? ஓ என் சமகாலத்தை ஏங்க உங்க வயசு வேற என் வயசு வேறங்க, அதெல்லாம் யங்ஸ்டர் தான்ப்பா. நீ லவ் பண்றதுக்கு நான் பாட்டு எழுதலையா, அவ்வளோதான், எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. அதான் ஓ என் சமகால தோழர்களே அப்படின்னா, ஓ நல்லா இருக்கீங்களா, நம்மளும் வைரமுத்து அவரை பார்த்தோன்னே வைரமுத்து அப்படிங்கிறதான். ரைட்டா? தேனி மாவட்டத்துள்ள மெட்டூர், கொஞ்சம் மெட்டு போடுங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மெட்டூர், அப்படி மெட்டா தான் இருப்பார். மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். இந்திய அரசின் உயர்ந்த விருதான பத்ம பூஷன் வாங்கியிருக்கார். பத்ம பூஷன், ஒவ்வொரு பாடல் வரையும் பூசி மொழிகிடுவார், அதான் பூஷன் விருதினை பெற்ற. கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003 அவார்டு. 2004 நமக்கு ஈரோடு தமிழன்பன் அவார்டு வாங்கியிருப்பார், சாகித்ய அகாடமி. ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாடமி 2004 வாங்கியிருப்பார். இவர் 2003 வாங்கியிருக்காரு. என்னது? கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003 சாகித்ய அகாடமி. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும் மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றவர். நல்லா பாருங்க, அவரு ஈரோடு தமிழன்பன் 2004 4வேல வாங்கியிருப்பார். அது என்ன அவார்டு? அது எந்த நூலுக்கானது? அது என்னமோ ஒரு நூலியா, 4 வழிச்சாலை. வணக்கம் வள்ளுவ. ரைட், ஓகே. அடுத்து ஷார்ட்கட்டு 2003 சாகித்ய அகாடமி. கள்ளிக்காட்டு இதிகாசம் அதான் 3 இருக்குல்ல, கள்ளிக்காட்டு இதிகாசம். இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர் தேசிய விருதினை 7 முறையும், தேசிய அளவுல விருதினை 7 முறையும், மாநில அளவு விருதுனா 6 முறை தான். ரைட்டா? 6 முறையும். இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் பல மொழியில மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். ரைட், ஓகே. உயிர் வகை தொல்காப்பியர். 6 அறிவுன்னு சொல்றோம்ல, என்னையா 6 அறிவு? தொல்காப்பியர் அழகா சொல்லியிருக்காருயா. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. இந்த வரியில ரொம்ப முக்கியம். இதையே பொறுத்துகளை கேட்பாங்க, எக்ஸ்பிளனேஷனா இருக்கிறதான் கேட்பான்னு இல்லை, இதையே கேட்டுருவாங்க. ஒன்றறிவு உற்றறிவதுவே. 2 அதனோடு நாவே. அப்ப என்னன்னா உற்றறிதல். ஒன்றறினா உற்றறி, 2 நாவு, நாக்கு. நாக்கு பார்த்தீங்கன்னா, நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசணும். 2 மூக்கு. 3னா மூக்கு தான். 3 அறிவு மூக்கு தான். மூக்கு. 4 அறிவுனா கண். கண்ணும் பாருங்க, என் கண்ணு உங்களை பார்க்குது, உங்க கண்ணு என்னைய பார்க்குது, அதான் கண்ணும். அப்ப கண்ணு 4 அறிவு கண்ணு. 5 அறிவு செவி. ஓங்கி செவுரில் அறிவு அடித்தேன், அதோட செவுல்லையே அடிக்கிறீங்க, ஏன் கன்னத்தில் அடிக்கக்கூடாதா? செவுல்ல, அதான் 5னா செவி. 6 அறிவு 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. அப்போ 6 மனம்னா மனம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு அந்த தொல்காப்பியத்தோட இது. இப்போ போய் பாருங்க, உற்றறிதல்னா தொடு உணர்வு. உற்றறிதல்னா புல் மரத்தை தொட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி உற்றறிதல். அதோடு அப்போ ஈரறிவுனா நாக்கு தானே, சுவைத்தல். மூவறிவுனா மூக்கு தானே, அப்போ நுகர்தல். 4 அறிவுனா கண்ணு தானே, அப்போ காணல். 5 அறிவுனா காது தானே, அப்போ கேட்டல். 6 அறிவுனா மனம் தானே, அந்த பகுத்தறிதல், மனம். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ ஈரறிவு அப்படின்னா சிப்பி, நத்தை. அது ரெண்டா பிக்கலாம். சிப்பியை 2ஆ பிக்கலாம், நத்தை 2ஆ பிக்கலாம். அந்த மாதிரி நுகர்தல் அப்படிங்கிறது 3 அறிவு வரும்போது கரையான் எறும்பு எப்படியாவது ஆளை பிடிச்சி சுவை நுகர்தலை பிடிச்சி இப்படி வந்துடும். கரையான் எறும்புலாம் வந்துடும், உட்டை பார்த்து வந்துடும், சீனியை பார்த்து வந்துடும். அடுத்து 4 காணல். நண்டு தும்பி 4 நா. 5 பறவை விலங்கு, 6 தான் மனிதன். பறவை விலங்குறது கொஞ்சம் நம்ம வேணும். ஸோ நமக்கு இது தெரியும், 5 அறிவு பறவை விலங்கு, 6 அறிவு தெரியும், முதல் அறிவு புல் மரம் தெரியும்.
இந்த 3 மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சிப்பி நத்தை 2ஆம் அறிவுனா இந்த 2 மட்டும்தான். அப்போ 4, அப்போ நண்டு தும்பி, அப்போ மிச்சம் இருக்கிறதுனா 3 தான். 3னா கரையா எறும்பு, அவ்வளோதான், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ தொல்காப்பியர், ரைட்டா? தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூலுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்னா 27 இயல்களை கொண்டுள்ளது. ஸோ தமிழ் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது. விண்ணையும் சாடுவோம். விண்ணையும் சாடுவோம்னா சிவன் இவங்கெல்லாம் இருப்பாங்க, ஒரு பாக்ஸில் இருப்பாங்க. அவங்கள பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான், ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஜிகே சார்ந்து 1983 முதல்ல பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. 1983 பிஎஸ்எல்வி. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வினா 1 2 3 லேயர் இருக்கும். 1 2 3, ரைட்டா? கவுண்டர் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிரும்னு வச்சுக்காங்க. 8 மணி நேரத்துக்கு முன்னாடி 3 பாக்ஸாக இருக்கும், ரைட்டா? மொதல் பாக்ஸ் எரிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்புறம் நடுவில் அப்படி போனோம்னா 2வது பாக்ஸ் எரிஞ்சிடும். 3வது பாக்ஸ் அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா சேட்டலைட் வந்து வந்துடும். அப்போ பிஎஸ்எல்வினா போலோர் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 1983 83 அறியப்பட்டனா 75, பிஎஸ்எல்வினா 83. அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது விக்ரம் சாராபாய். யாருப்பா விக்ரம் சாராபாய்? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமான 1975. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். 24,000 இந்திய கிராமம், 24,000 கிராமத்தில் 5 லட்சம் மக்களுக்கு கல்வியை கொண்டு போனவர் இவர் தான். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில், இன்னைக்கு கேரளா திருவனந்தபுரத்தில் இவர் செயல்பட்டு வருகிறது. வானூர்தியில் வான்பயண மின்னுணவியல், கூட்டமைப்பு பொருள், கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறையில் ஆராய்ச்சியிலையும் இவரது முயற்சியால் தான் இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. ஸோ அதான் விக்ரம் சாராபாய். அந்த படம் கூட வச்சிருப்பாங்க, விக்ரம் அந்த வச்சிருப்பாங்க. அந்த அவர் நினைவாக தான் அந்த பேரை வச்சிருப்பாங்க, அந்த சேட்டலைட் அது சார்ந்து. அடுத்து சித்தாரா ஒரு செயலியை வந்து உருவாக்கியிருக்காங்க. சித்தாரா இந்த பாருங்க, இவர் சிவன் தான் பேட்டி கொடுக்குறாரு. சித்தாராங்கிற ஒரு செயல், சித்தாரானா சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டடு ட்ராஜெக்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்காரு, ரைட்? அந்த சித்தாராங்கிற ஆப் மூலமாக தான் எல்லாத்தையும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்தாங்க. அப்போ சித்தாரா என்னது? சித்தாரா ஷார்ட்கட்டு தேவையில்ல, சித்தாராங்கிறது ஈஸியாக தான் இருக்குது, ரைட்? அடுத்து அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவர். 2002 to 2007 வரைக்கும் இருந்தவர். தமிழ்நாட்டு ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். நமக்கு ஐயாவை பற்றி நல்லாவே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 1957, நம்ம 75னா அவங்க 57, மாற்றி போட்டால் 57, நம்ம 75 ஆண்டு முதல் ரஷ்யா பல நாடுகள் செயற்கைக்கோளில் ஏவி இருக்கின்றன. அப்பயே வந்து அவங்களாம் ஏவி இருக்காங்க. நம்ம ரொம்ப லேட்டாக தான் அப்டேட் ஆனோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த பக்கம் வளர்மதி அரியலூரில், வளர்மதினா நிலா வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அமாவாசைக்காக, ரைட்டா? அப்போ அரியலூரில் பிறந்தவர். 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருது பெற்ற ஒரு முதல் அறிவியல் அறிஞர். அப்துல் கலாம் அவார்டா சார் லேடிஸ்க்கு ஏன் சார் அப்துல் கலாம் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் ஒரு சிறப்பு தான். அவருடைய அவார்டை வாங்கியிருக்கான எவ்வளோ பெரிய சிறப்பு. வளர்மதி, அப்துல் கலாம் பேர் வச்சாலே இனிமேல் வளர்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி வளர்மதி அவார்டு. ஸோ இஸ்ரோவில் 1984 எப்படி 84 இப்போ பிஎஸ்எல்விக்கு எப்போ அனுமதி கொடுத்தாங்க? 83, அந்த வருஷம் தான் 84 அவங்க முதல் பணியாற்றி அப்போ இருந்து வேலையை பார்த்துட்டு வராங்க. 2012 உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் RISAT-1 திட்டத்தின் இயக்குநராக வேலை பார்த்தாங்க, டைரக்டரா. இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர். இவர் 2வது, வளர்மதி 2வது பெண் அறிவியல் அறிஞர். ஸோ 2012 உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ரேடார் இமேஜிங், அதான் RI சேட்டலைட். ரேடார் இமேஜிங்னா ஆர்னா ரேடார், ஐனா இமேஜிங், சேட்டலைட் அந்த 1 அப்படிங்கிற திட்டத்தின் இயக்குநராக இருந்திருக்காங்க. 2வது பெண் அறிவியல் அறிஞர். 2வது அப்துல் கலாம் விருது வாங்கியிருக்காங்க. 2015 வாங்கியிருக்காங்க. 2012 இயக்குனர் இருந்ததுனால 2015 அவார்டு. 84 முதல் வேலை பார்க்குறாங்க. பிஎஸ்எல்வி அனுமதி கொடுத்ததுலேருந்து வேலை பார்க்குறாங்க. அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க, பாக்ஸ் அருணன் சுப்பையா. அருண் ஐஸ்கிரீம் அப்படின்னு சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி அருணன் சுப்பையா அறிவியல திட்ட இயக்குனர், திருநெல்வேலிக்காரர்.
ஏர்வாடி அருகில் உள்ள கோதைச்சேரி ஏர்வாடி, அவங்க அரியலூர். அருணன் சுப்பையா திருநெல்வேலி. அருண் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் திருநெல்வேலிக்காரவங்களுக்கு. ஏல அருண் ஐஸ்கிரீமை குடல சாப்பிடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஏரியா சேர்ந்தவர் தான் கோதைச்சேரி அப்படிங்கிற சேர்ந்தவர். பொறியியல் பட்டம் மட்டும் 84 இவங்க திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் நிலையத்தில் பணியில் சேர்றாங்க. அவங்களும் 84 தான், இவங்களும் 84 தான். தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பெங்களூர்ல திருவனந்தபுரம் டு பெங்களூருக்கு வந்துட்டார். ரெண்டுமே கூலிங் பிளேஸ் தான், ரைட்டா. அவர் கேரளாலேயே அதுக்கு இருந்திருக்கலாம், ரைட்டா. ஸோ பெங்களூர் வந்துட்டார் விண்வெளி ஆய்வு மையத்துக்கு. 2013 மங்கள்யான் அருணன் சுப்பையா. பொதுவாக மாங்கல்யம் தந்துனானேனா ஒரு ஐஸ்கிரீமை எடுத்து வச்சுருண்ணா அப்படின்வாங்க. அதாவது கல்யாண வீடுகளில் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருண்ணா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி 2013 மங்கள்யான்னா மங்களகரமாக இருங்கோ, 3 முடிச்சு போடுங்கோ. 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை ஏன்னா எப்படி கேட்டாலும் மங்கள்யான்னா 2013 அடிக்கலாம், அந்த மங்கள்யான திட்ட இயக்குனா அருணன் சுப்பையான்னு அடிக்கலாம். ஸோ செவ்வாய் சுற்றுக்கள் திட்ட இயக்குனராக வேலை பார்த்தார் மங்கள்யான். அவங்க ரேடார் இமேஜிங், லேடிஸ் எப்பவுமே ஒரு இமேஜிங் பண்ணதில் ரொம்ப முக்கியம், அப்படியே கனவு காணுவாங்க நல்லா. ஆனால் அப்துல் கலாம் அவார்டும் கொடுத்துருக்காங்கல்ல, அதான் ரேடார் இமேஜிங் சேட்டலைட் 1, லேடிஸ் 1. ஆனால் அவங்க 2வது பெண் பணியாளர், ரைட்டா. இப்போ யாரை பார்த்துட்டோம், அருணன் சுப்பையா பார்த்துட்டோம், திருநெல்வேலிக்காரரை பார்த்துட்டோம், அரியலூர்காரவங்களை பார்த்துட்டோம், மயில்சாமி அண்ணாதுரையை பார்க்குறோம். ஸோ இளைய கலாம் மயில்சாமி அண்ணாதுரை என்ன சொல்கிறான், ஒரு பாருங்க அப்படி பார்த்தா அந்த ஃபேஸ் கட்டு தான் இருப்பார். ஒரு இளைய கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கோதவாடி என்னும் சுற்றுள் பிறந்தவர். கோதவாடி, இவர் கோதவாடிங்கிற ஊர். அவர் பாருங்க சேரின்னு சொல்லுவாங்க, அதை பாருங்க கோதைச்சேரி, கோதவாடி கோதைச்சேரி எப்படி இருக்கு பார்த்தீங்களா. டக்குன்னு ஏதாவது மாறிடுச்சுன்னா அவ்வளோ. இவர் சேரி, அருணன் சுப்பையானா அது சுப்பையானா சேரி, அவர் மயில்சாமி அண்ணாதுரை கோதைவாடி. பொள்ளாச்சியில் என்ன சொல்றாரு, கோதவாடி அப்படின்னு சொல்றாரு, ரைட்டா. அவர் அப்படி சொல்லலை, ஷார்ட்கட்டை சொல்கிறேன். கோதவாடிங்கிற சிற்றூர்ல பிறந்தவர். அவ்வளோ அரசு பள்ளியில் தான் படித்தவர். 5 பட்டங்கள், முனைவர் பட்டம் பெற்றிருக்கார். 82ஆம் ஆண்டில் விண்வெளி பயத்தில், அதாவது அவங்க 2 பேருமே 84 பிஎஸ்எல்வி அப்ரூவலுக்கு முந்தின வருஷம் 82லேயே அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குனராக இருக்காரு. நம் நாடு நிலவுக்கு முதல் அனுப்பிய சந்திரயான் 1, மங்கள்யான்னா யாரு, மங்களகரமாக இருங்கோ அருணன் சுப்பையா. சந்திரயான் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனர் வந்து சந்திரயான் 2லையும் பணியாற்றி வருகிறார் இவர் தான், ரைட்டா. ஸோ சர் சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருது, சர் சி.வி. ராமனுடைய நினைவு அறிவியல் விருது வாங்கியிருக்காரு. அவ்வளோதான். தனது அறிவியல் அனுபவங்களை வச்சு கையருகே நிலா அப்படின்னு சொல்லி ஒரு நூல், ஏன்னா சந்திரயான் தானே அவருடைய நோக்கம், அதான் கையருகே நிலா அப்படின்னு சொல்லி. ஸோ மொத்தம் சிவன் அவர்களை பற்றி பார்த்தோம், வளர்மதி அவர்களை பற்றி பார்த்தோம், அருணன் சுப்பையா பார்த்தோம், மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் பற்றி பார்த்தோம். கல்வியில் சிறந்த பெண்கள் அந்த சங்க காலத்திலேயே பெண்கள் வந்து கல்வியில சிறந்த விளங்கினாங்க, ரைட்டாப்பா. பாடல் வரிக்கு அது மாதிரி அர்த்தம் இருக்கும், நல்லா இருக்கும். கல்வியில் சிறந்த பெண்கள் இந்த இருக்கு, ரைட்டா. இந்த இருக்கு. பெண்மைக்குன்னா புரட்சி அப்படின்னா யார் தெரியுமா, முத்துலட்சுமி தான். ஏன்னா டாக்டர், முதல் பெண் டாக்டர், முதல் எம்எல்ஏ, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். இந்திய பெண்கள் சங்கம்னு ஒன்று இருக்கு, பெண்கள் அதுக்கான முதல் தலைவர் அவங்க தான். சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர் அவங்க தான். சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர் அதுவும் அவங்க தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்ட மேலவை, கீழவையில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அவங்க தான். தேவதாசியை ஒழிச்சாங்க, பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் போட்டாங்க, குழந்தை திருமண தடை சட்டம் போட்டாங்க, ரொம்ப பக்காவாக பண்ணாங்க. ஔவையார் இன்னைக்கு 30 வயசுல கல்யாணம் பண்ண, 30 வயசு தான் இல்லாட்டி ஔவையார்ன்றவாங்கன்னு ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். 1930 அவ்வை இல்லம். 1952 புற்றுநோய் மருத்துவமனை. 52 புற்றுநோயில் 2 வகை இருக்குங்க, ஒன்று காப்பாற்ற முடியும், ஒன்று காப்பாற்றவே முடியாது, அப்படி ஒரு நோய் இருக்கு. அதான் 1952 புற்றுநோய் மருத்துவமனை. ஸோ 1930 அவ்வை இல்லம். இந்த இதெல்லாம் பண்ணாங்க யாரு, முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், டாக்டர், துணை மேயர், இது சென்னை மாநகராட்சி, சட்ட மேலவை தேர்ந்தெடுத்த முதல் பெண். ஸோ இது ஒரு புரட்சி தான், இவங்க ஒரு புரட்சி தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் யாரு, முடக்கனா பெரியாரு. ஏன்னா கால் முடங்கி போய் தான் யூரின் பையை பிடிச்சிக்கிட்டே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். முடக்கனா பெரியாரு. விடியாது பெண்ணாலே என்கின்ற கேள்வி மிதித்து துவைத்தவர் யாரு, மிதித்துனா யானை தள்ளி விட்டு தான் இறந்து போயிட்டார் பாரதியார். ஸோ பாரதியார்.
பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடி முழக்கம் செய்தது யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் புதுச்சேரிக்காரரு, இடி முழக்கத்தோட அந்த ஏரியாக்காரரு, இடி முழக்கம் செய்தவர் அவர். இவங்க பண்டித ரமாபாய் தன்னால்வர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர், பெண்கள் உயர்வுக்கு துணை நின்றவர். உயர்வு தடைகளை மீறி படிச்சா அதுக்கு பேர் தான் உயர்வு. பண்டித ரமாபாய், பண்டித ரமாபாய். அடுத்து பெண்மைனா துணிவு. மூவலூர் ராமாமிர்தம், மூவலூர் ராமாமிர்தம் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவங்க பேர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து யாருன்னா துணிவு. அவங்க யாரு? துணிவு. ரைட்டா? அஜித் ரசிகர். மூவலூர் ராமாமிர்தம் யாரு? அஜித் ரசிகர். பெண்மை சிறப்பு. ஸ்கட்டர். சிறப்புயா ஸ்கட்டர். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்லாம் நீட்டாக போட்டிருப்பாங்க, நல்லா நீட்டாக போட்டிருந்தா ஸ்கட்டர். சூப்பர்யா, ட்ரெஸ் நீட்டாக இருக்கியா, ஸ்கட்டர்யா, சிறப்பியா. அப்படியா. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகம் விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூர்ல இலவசம். இவங்களை வேலூர்ல தெரியாத ஆளே இருக்க முடியாது, ஸ்கட்டரை பத்தி தெரியாத ஆளே இருக்க முடியாது. வேலூர்ல இலவச மருத்துவம் அளித்தவர். இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். பெண்மைனா அறிவு. டீச்சர்ல சாவித்திரிபாய் பூலே 1948 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். சாவித்திரிபாய் பூலே. ரைட். இவங்க ஒன்றும் இல்லை, மலாலா, வயது 12, போராட்ட காலத்தில் இறங்கி இது போராடி வந்தாங்க. ஸோ பெண்கள் ஊக்குவிப்பு திட்டங்கள்னு ஒன்று இருக்கும். ஈவேரா இலவச கல்வி திட்டம், சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம், தனித்தமிழ் சிறந்த நீலாம்பிகை அம்மையாருடைய, ஏன்னா மறைமலையுடைய மகளில் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில திட்டங்களை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது ராஜேஸ்வரி அம்மையார், சாரதா சட்டம், கோத்தாரி கல்விக்குழு 64 கூட்டினா 10 வரும். கோத்தாரி கல்விக்குழு என்னென்னா அனைத்துலையும் மகளிர் கல்வியை வலியுறுத்தினாங்க, அதுதான் சாரதா சட்டம். ஸோ பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது குழந்தை திருமணம் தான். அதான் 1929 சாரதா சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ராஜேஸ்வரி அம்மையார் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. ஒரு பேராசிரியர் பணியேற்றாங்க. சூரியன், பரமாணு பிராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதினார். சூரியன், பரமாணு பிராணம். ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியர். ராஜேஸ்வரி அம்மா. ராஜேஸ்வரின்னு ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா சாமி படம் தான், அப்படியே சூரியனாக இருக்கும், ஒரு பிராணத்தை சொல்லுவாங்க. அந்த அம்மா யார் தெரியுமா? ராஜேஸ்வரி அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூரியன், பரமாணு பிராணம். ரைட்டா? ஓகே. அடுத்து குடும்ப விளக்கு. பாரதிதாசன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். குடும்ப விளக்கு பெண்களை பற்றி சொல்லுவார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்தலாமா, நல்ல புதர்கள் விளைதல் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிடிச்சி திட்டிருப்பார். என்ன பெண்களை வந்து நீங்கள் நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிருப்பாரு. இது யாருன்னா பாரதி. நமக்கு குடும்ப விளக்கு பாரதிதாசன். பாரதிதாசன் பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாரு. 5 பகுதிகளாக பார்க்கப்பட்டுள்ளது. இது 2ஆம் பகுதி விருந்தோம்பல் தலைப்புள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ளது. 5 பகுதிகளாக இருக்கு. பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்னம், பாரதியின் கவிதை, இதெல்லாம் ஓகே, எல்லாருக்கும் தெரியும். இவர் என்ன நூல் எழுதினாரு என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். ரைட். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும், இந்த கோட்டு போட்டாலே பாரதி தான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரதி. மங்கையரா பிறப்புக்கு நல்ல மாதவம் செய்து கொண்டுமா விநாயகர். கவிமணி தேசிய. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது, உருப்படாது, விளங்காது. எப்போ பார்த்தாலும் பாவேந்தர். பாரதிதாசன் தான். உருப்படாது சரிப்படாதுனாலே பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ வரியும் கூட சில நேரம் கேட்டுறாங்க போன குரூப் 4ல். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் அப்படின்னே தொடங்கிட்டாங்க, மிச்சத்தை கொடுக்கவே இல்லை. அடங்கப்பா. அப்போ பெண் எனில் பேதை என்ற எண்ணம் அப்படின்னா பாரதி தாசன். இதெல்லாம் ஈஸி. ஃபர்ஸ்ட் வரியே பிடிச்சிட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. பாரில் பெண்கள் நடத்த வந்தோம், அதுவும் பாரதி தான், அது ஈஸி தான். ரைட்டா? இதை கேட்டிருக்காங்க. அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் காரியாசன். பஞ்சத்தில் அடிபட்டவங்க காரிய கணக்காக இருக்கணும். பூவாது காய்க்கும் மரமுல. பஞ்சத்தில் அடிபட்டவங்களுக்கு என்னன்னா பூவாது காய்க்கும் மரமுல. ஒரு மரத்தில் ஒரு காயை விட மாட்டான், ஒரு மரத்தையே விட மாட்டான், என்னத்தையா பிச்சு தின்றுவான், அந்த மாதிரி இருக்கும். நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்து உல மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. இது என்னன்னா மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. சிறுபஞ்சம் மூலம்னா பஞ்சத்தில் இருக்கிறவங்க நல்ல மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஓகே, பார்த்துக்கலாம், அதையும் பார்த்துக்கலாம், எதை வேணாலும் பார்த்துக்கலாம், அப்படி தைரியமாக இருப்பாங்க. மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. அதுபோல் சில பேர் நன்மை தீமைகளை டக்குன்னு உணர்ந்துருவாங்க, நல்ல மெச்சூரிட்டி லெவலில் இருப்பாங்க. பரவாயில்ல, இப்போ உன் வயசுக்கு இந்த அளவுக்கு நீ சிந்திக்கிறிய, அடுத்த ஜென்ரேஷனை பற்றி சிந்திக்கிறியப்பா, அந்த ஓவர் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். அதுதான் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன். அதைத்தான் இதில் சொல்லுவாங்க. யாருமே சொல்லாமல் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர்.
அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ரைட்டாப்பா? சரி, பார்த்துருவோம். நீதி நூல்கள் அதில் 11 கீழ்கணக்கில் தொடங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1 சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 வேர்களால் ஆன மருந்து உடல் நோயை தீர்க்கிற மாதிரி. இவங்க சொல்கிற 5 வந்து பார்த்தீங்கன்னா நல்வழியை வந்து நல்வழிப்படுத்தும். இவங்க சொல்கிற 5 கருத்துக்கள். ரைட்டா? நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டக்கூடியதான். சிறுபஞ்சத்து மூலம் ஆசிரியர் காரியாசன், மதுரை தமிழாசிரியருடைய மாக்காயனார் மாணவர் தான். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். ரைட்டா? ஸோ மாக்காரியாசன் என்பது என்று பாயுரச்செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. மாக்காரியாசன் பாயுரச்செய்யுள் சிறப்பிக்கிறது. அதுதான் முக்கியம். 10 வயசுல சொற்பொழிவு ஆற்றியவர் யாருன்னா வள்ளலார். 10 வயசுல சொற்பொழிவுனா. 11 வயதுல அரசவையில கவிதை எழுதணும் பாரதி. 15 வயசுல பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு கவிதை அனுப்பியவர் விக்டர் கியூகோ. 16 வயதிலே தம் தந்தை போர்படை தளபதியானவர் அலெக்சாண்டர். 17 வயதிலே பைசா நகரை சேர்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசலன்னா கலிலியோ. ஸோ 10, 11 ஈஸிப்பா. பாரதி இதை நல்லா தெரிஞ்சிருக்கோம், வள்ளலார் தெரிஞ்சிருக்கோம். 15னா விக்டர் கியூகோ, அது கொஞ்சம் புதுசா இருக்கு. 16னா உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர். 17னா கலிலியோ. 17னா கலிலியோ. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும். யாரு? அறிஞர் அண்ணா சொன்னார். வீட்டில் அதை கட்டுறீங்க, சாக்கடை கட்டுறீங்க, வீட்டை கட்டுறீங்க, செப்டி டேங்க் கட்டுறீங்க, தொட்டியை கட்டுறீங்க, மேலே இந்த லைட்டு வேணும், அந்த லைட்டு வேணும், ஜன்னல் வேணும், இது வேணும், இது வேணும், 2 BHK அதெல்லாம் கட்டுறியே, ஒரு லைப்ரரியை கட்டுப்பா, ஒரே ஒரு செல்ஃபில் 4 புக்கை வச்சுக்கிறேன், ஒரு லைப்ரரி கட்டுப்பா அப்படின்னு அறிஞர் அண்ணா இதில் ஃபுல்லாக அதை தான் சொல்லியிருப்பார். 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. ஏன்னா 2009னா அவர் 1969 தான் இறந்தார். சரி, 69. அப்போ பாருங்க, அதன் நினைவாக தான் 50 வருஷம் கரெக்டாக. எத்தனை வருஷம்? 50 வருஷம் நினைவாக தான் 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து 2019 அண்ணா நூற்றாண்டு நிறுவனத்தை நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அடுத்த வருஷமே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்துட்டாங்க 2010. ரைட். 10 ரூபா இருந்தால் போதும், நூலகத்துக்கு போகலாம், டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். 5 ரூபாய் நாணயம் 2009. ஸோ இதெல்லாம் அண்ணாவின் புகழ்பெற்ற மொழிகள். இது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் நம்ம மறந்துடக்கூடாது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தியாகும். ரைட்டா? அதே மாதிரி எதையும் அந்த கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுனா உங்களுக்கு ஆலங்குடி சோம்பு தான் ஞாபகம் வரும். ஆனால் இன்னொரு டைலாக் இருக்கு வரும், வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தியாகும். இரு பக்கமும் ஒரு கூறுள்ள கத்தி தான். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை. ரைட்டா? அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு. வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு. ரைட்டா? மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியம் தான் தேவை. சூப்பரா இருக்குல்ல? நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும். என்ன ஏற்படும்? முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. பெரியாருன்னு சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் இந்த இடத்துல இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். என்ன அங்கிட்டு கத்தி முனன்னு சொல்றீங்க, ஈட்டி முனன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தட்டி எழுப்புங்கிறீங்க, முறுக்கு ஏற்படுங்கிறீங்க, சட்டம் ஒரு இருட்டறைங்கிறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமா இருக்கேப்பா. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். நொறுக்கிட்டீங்கப்பா. இந்த ஒரு டைலாக்கு அப்படியே அண்ணாவுக்கு ஓட்டு போட்டலாம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்னும் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவால் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. தமிழிலும் ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஷா, நம்ம தென்னகத்தோட பெர்னாட்ஷா இவர் தான். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் 2 பொழந்து கட்டுவார். தாய்மொழியும் சரி, ஆங்கில மொழியும். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். அண்ணாவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சிவாஜியும் அண்ணாவோட ஃப்ரெண்டு தான், எம்ஜிஆரும் அண்ணாவோட ஃப்ரெண்டு தான். அப்போ சிவாஜி கண்ட இந்து பாரதம்னா சிவாஜி ஃப்ரெண்டு, இன்ப ஒளினா இன்பமே எம்ஜிஆர் ஃப்ரெண்டு. ஸோ அவரது பல திரைப்படங்கள் ஆகியோன்னு திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகம் திரைப்படம் மூலமாக பரப்பியது. 1935 சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தநாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றார். இங்கிலீஷ் டீச்சரா அறிஞர் அண்ணா வேலை பார்த்துருக்காரு 1935. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல், ஹோம் லேண்ட், வீட்டுக்குள்ளே ஒரு ரூல் போட்டுக்கிறார். ஹோம் ரூல், என்னுடைய லேண்டுக்குள்ளே ஒரு ரூல் போட்டுக்கிருவேன், இது நம் நாடு, இது ஒரு திராவிட நாடு அப்படின்னு சொன்னார். மாலை மணி ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா மாலையில் ஒரு ரவுண்ட்ஸ் போவார். அதுக்கு காஞ்சி என்ற, ஏன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் அண்ணா. காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்தார். ஏன்னா அது பெரியாரோட இது. அப்போ குடியரசு விடுதலை, ரைட்டா? குடியரசு விடுதலை துணை ஆசிரியராகவும் இருந்தார். முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். மும்மொழி கிடையாது, தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றி நீங்கா இடம் பெற்றார். ரைட்டா? ஓகே.
ரா அரங்கநாதன், சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்கள் நாளான ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் தேசிய நூலக நாளாக இருந்துச்சு. போன்ற கேட்டிருந்தாங்க தேசிய நூலக நாள் என்னைக்குன்னா ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9 தான் தேசிய நூலக நாளாக இருந்துச்சு. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பு. புத்தக சாலை தான் அறிஞர் அண்ணா. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே. கதை, அது எப்படி சாகாவரம் அப்படின்னா கதை, கதை விடுறீங்களா, அதான் கதை அப்படின்னு. அடுத்தது இதில் ஒன்றும் பெருசாக அது இல்லை, அறிவு செய்யல தேவையில்லை, ரைட்டு. சிற்பக்கலை, சரி மீதி இதை பேலன்ஸ் இதை அப்புறம் பார்த்துக்குறோம். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 5 ஏழு பார்த்துட்டு அடுத்து 6 7 8 9 நாளைக்கும் ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். இன்றைக்கே பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருவோம், ஈஸியாக முடிச்சிடலாம். அவ்வளோ 9th ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அடுத்து 10th முடிச்சிருவோம். இன்னும் வேறு எது மட்டும் மறக்குதோ அதை மட்டும் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்து பார்ப்போம். இன்னும் சிறப்பு பெயர்கள் பார்ப்போம், இலக்கணம் பார்ப்போம், ஓல்டு கொஸ்டின் பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். ரைட்டாப்பா? ஸோ சந்தோஷமாக படிங்க. கட்டாயம் நம்ம வந்து முழுசாக மார்க் எடுக்கணும். படிக்கிறது வேற, நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறது வேற, டெஸ்ட் அடிக்கணுங்கிறது வேற. முழுசாக மார்க் எடுக்கணும், அப்படியே கொத்தா தூக்கி வரணும் மார்க்கை. ரைட்டா? உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட் வேறு இருக்குது. ரைட்டா? அப்போ மாடல் டெஸ்ட் எழுதும்போது தமிழில் வந்து ஓவரால் மாடல் டெஸ்ட்டோ அப்படி இப்படின்னு வைங்க. அது நான் 10th அதுக்குள்ளே கொடுத்துருவேன். 10th 11th 12th அதுக்குள்ளே கொடுத்துட்டுன்னு வச்சுக்காங்கவேன், நீங்கள் முழு திருப்தியாக அந்த டெஸ்ட் எழுதணும். ரைட்டா? இலக்கணம் சார், இலக்கணம் தான் சொல்கிறேன், பாருங்கள் நீங்கள். ரைட்டா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.